உங்களை மட்டும் இந்த உருவத்தோடு நினைத்திருக்கவில்லை. நம்முடைய நவக்கிர மண்டலத்தில் ஒருவரை புலியாகவும் மற்ற 6-7 பேர்களையும் விடல மாத்திரம் நினைத்திருக்கிறேன். விடலா ஐயா ஒருவரை புலியாக நியமித்திருக்கிறேன். உங்களை விடலாக நியமித்திருக்கிறேன். உங்களுக்கு சகோதரியாக இந்த பூமிக்கு எல்லாம் சொந்தக்காராக திகழக்கூடிய அங்காரக பகவானை உங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் இந்த நவக்கிர மண்டலத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உருவத்தை மாற்றி நான் மட்டும் சிவனே என்று இந்த நவக்கிரக மண்டலத்திலே இந்த உருவத்தோடு நான் இருக்க போவது கிடையாது. நானும் என்னுடைய உருவத்தை மாற்றப் போகிறேன். என்ன உருவம் எடுக்க போறீங்க? என்ன உருவம் என்று கேட்கிறேன். நானும் மீன் கொத்தி குருவியா தனி உருவம் எடுக்க போகிறேன். இதற்காக தெரியுமா? அது பார்த்தாயா அந்த ஆரண்யமான காலகத்திலே திருமணம் 58 நாட்டு மன்னன் கிருபாஞ்சன சக்கரவர்த்தி தன்னுடைய மகனுடைய தாகத்தை தீர்க்க வேண்டி தன்னம் தனிமையாகத்தானே நான் செய்து விட்டேன். என்னுடைய மகிழ்ச்சியினால் அவனுடைய கண்ணிற்கு எங்குமே ஜலம் இல்லாமல் வைக்க இல்லவா செய்திருக்கிறேன். அவன் எங்காவது ஜலம் கிடைக்காதா என்று அலைந்து திரிந்து தேடிக்கொண்டிருக்கிறான். ஆரஞ்சமான காணம் ஒத்தையடி பாதையில போயிட்டு இதுதான் தகுந்துக்கிறான். அவன் கண்ணிற்கு மட்டும் நான் மீன் கொத்தி குருவியாகத்தானே புலப்படுவேன். கிருபாஞ்சனன் என்ன சாதாரண ஆளம் கட்டுணர்ந்தவன், சிறந்த வல்லுநன், பஞ்சபட்சி சாஸ்திரங்களை அறிந்தவன். மீன்கொத்தி குருவியாகி என்னை கண்டதுமே மகா சந்தோஷம். ஏன் மீன்கொத்தி குருவி எங்கு தென்படுகிறதோ அது நீர்நிலை உள்ள இடத்தில் தான் வாசம் செய்யும். எந்த இடத்திலோ மீன்கொத்தி குருவியானது இருக்கிறது, அது பக்கம் சென்று கொண்டிருக்கிறது. அந்த மீன்கொத்தி குருவியை நோக்கி நாமும் பின்னே சென்றோமானால் நமக்கு மகனுடைய தாரவிடாய் தீர்க்க வேண்டிய ஜலம் கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு என்னை பின்னோக்கி வந்து கொண்டே இருப்பான். நான் அவனை வெகு தொலைவு கொண்டு சென்று விடுகிறேன். அவனுக்கு மகனாகப்பட்டவன் அமரவிலே அமர்த்தி வைத்திருக்கிறார்கள். அந்த புலியாக இருக்கக்கூடிய கிரமாகிய தாங்கள் அந்த பாலகனை கொள்வது போல் பாவனை செய்யட்டும். ஆனால் அந்த பாலகனுக்கு உயிருக்கு பங்கு வரக்கூடாது. ஏன் தெரியுமா? நானும் ஆயுள்காரன். நான் திசை நடத்துகிறேன். என்னுடைய திசையிலோ என்னுடைய பார்வையிலோ ஒருவருக்கு உயிர் போகக்கூடாது. உயிரை வைத்து சித்திரவதை செய்ய வேண்டும். அந்த ஜீவன் பிரிவதற்கு காரணகர்த்தாவாக நான் இருக்கக்கூடாது. ஆதலால் அந்த புலியாகப்பட்டவர் பாலகனை கொள்வது போல் பாவனை செய்யட்டும். வேடர்களாக இருக்கக்கூடிய தாங்கள் அந்த புலியை கொண்டு போட்டு அருகிலே ஒரு குடில் அமைத்து பாலகனை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். விவரத்தை கேட்டால் தெரிவிப்பான் அவருடைய விளக்கம் அத்தனையும். அது இருக்கட்டும். இந்த கதை நடந்து முடிந்த பிறகு நான் என்ன செய்வேன்? அருகிலே ஒரு சுனை உண்டு செய்து அவன் கண்ணிற்கு புலப்படுத்துவேன். சந்தோஷத்தோடு ஜலம் கொண்டு வருவான். மகனிட்ட இடத்தில் பார்ப்பான். வந்த இடத்தில் மகன் கிடையாது. நாராயணா கோவிந்தா முத்தனை அல்லவா குருமணி தவறாமல் நான் சிந்தித்து வந்து கொண்டிருந்தேன். இந்த சனிவார விரதத்தை பஞ்சமாப்பாளர்கள் அணுகாமல் செய்து வந்து கொண்டிருந்தேன். நேற்று தினத்திலே அடிடத்திலே மனைவி ஒப்படைத்தேன். இன்றைய தினத்திலே மகனையும் தொலைத்து விட்டேனே. மகன் எங்காவது ஓடிவிட்டானா? அல்லது இந்த ஆரண்யமான கானகத்திலே கொடிய மிருகளாகிய கரடி புலி சிங்கம் ஏதாவது கொன்று புசித்திருக்குமோ? அப்படி என்று அழுது புலம்பிக் கொண்டு அருகிலே பார்க்கின்ற பொழுது ஒரு புலியானது இறந்து கிடக்கிறது. ஆகா நாராயணா, இந்த வைத்து நாம் சித்தரித்து பார்த்தோமானால் புலியானது இறந்து கிடக்கிறது. கீழே பார்த்தோமானால் 5-6 பேர்களுடைய காலடி தடயங்கள் தென்படுகிறது. இதை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த புலி அகப்பட்டது இந்த பாலகனை கொல்ல வந்த போது இருக்கும். அந்த புலியை கொண்டு போட்டு இந்த 5-6 பேர்களும் பாலகனை காப்பாற்றி இருப்பார்கள். இதை பார்த்தால் இப்பக்கம் அந்த 5-6 பேர்களுடைய காலடி தடயங்கள் சென்று கொண்டிருக்கிறது. அருகிலே ஒரு சிறிய காலடி தடயம் தெரிகிறது. இந்த பாதவினுடைய மகனுடைய பாதச்சோடாகத்தான் இருக்கும். அந்த நம்பிக்கையோடு நாராயணன் நினைத்தவாறு நீங்கள் அமைத்து வைத்திருக்கின்ற குடிலுக்கு வருவான் திருவாஞ்சனம். என் மகன் என்னுடன் தாருங்கள் என்று அவர் கேட்பான். அவன் கேட்கறது சரிதானே? அவன் மகன் தானே? நம்ம கொடுக்கணும். ஏன்னா உயிர் போகும்போது காப்பாற்றணும். கொடுக்கலாமா? கொடுக்கலாமா? இதுங்க நம்ம வேலை செய்யணும். அப்பா நீ யார்? ஆரண்யமான கானகத்திலே நீயும் பாரோடு வந்துக்கிறேன்னு சொல்றேன். அவன் பொண்ணுன்னு சொல்றான். இவனை பெற்ற தாய் உனக்கு மனைவி இங்கே 3 பேருக்கு பதிலாக எப்படி 2 பேர் வர முடியும்? அத்தனை விஷயங்களையும் தெரிவிப்பான். சரியப்பா உனக்கோ இப்பொழுது மனைவி கிடையாது. ஏன்னா ஐயர்கிட்ட ஒப்படைச்சிட்டு இந்த பாலகனுக்கு அம்மா கிடையாது. ஏன்னா இவங்க அம்மா வந்து ஏற்பட நீயா இருக்கு. ஏன் தெரியுமா? இப்ப சொல்ற ஒரு விஷயம், ஒரு
ஆணிடத்தில் அகப்பட்ட பிள்ளையும் ஆமா ஒரு பெண்ணிடத்தில் அகப்பட்ட திரவியமும் இதயமும். என்றைக்கும் உருப்படாது. ஆமா உண்மைதான். ஒரு குழந்தை இருக்குதுன்னா அம்மா ஏதோ தீவசத்தினால அவங்க போயிடுறாங்கன்னா அந்த குழந்தை அழுகும் போது அந்த குழந்தை எதனால் அழுகுதுன்னு அந்த அப்பாவால கண்டுபிடிக்க முடியாது. அது பசியால் அழுகின்றதா அல்லது உடல் நோயால் அழுகின்றதா ஒரு தகப்பனுக்கு தெரியாது. ஆனா அம்மாவுக்கு தெரியும். ஐயோ குழந்தை பசிக்கு அழுகுது, பால் கொடுக்கணும், இல்ல அதுக்கு வயிற்று வலிக்குது, இல்ல உரம் வந்துருச்சு அப்படின்றது அந்த அம்மாவாலையும் உபயோகம் பண்ண முடியும். அப்படி ஒரு பிள்ளை வளர்ப்பு என்பது தாயால் மட்டுமே சிறப்பா இருக்க முடியும். அது மாதிரி இந்த பையனுக்கு தாய் இல்லை, உன்னால அந்த பையனை காப்பாற்ற முடியாது. அவங்க தவிச்ச நேரத்துக்கு உனக்கு தண்ணி கொடுக்க முடியும். அதே ஒரு அம்மா இருந்தா ஏதாவது ஒரு விதத்தில் நடக்கும். ஆதலால் ஆண்டுக்கு அகப்பட்ட பிள்ளை உருப்படாது. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு அகப்பட்ட திரவியமும் உருப்படாது. இன்னைக்கு இந்த ஊர்ல ஒரு அம்மா இருக்கு, நல்லா படிச்ச அம்மா, அறிவான அம்மா தான். அந்த அம்மா கைக்கு ஒரு 1000 ரூபாய் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்கிருந்து தலைவாசல்ல அந்த துணி கடையில 1000 ரூபாய்க்கு 10 புடவை கொடுக்குறாங்க. கோடை வெயிலா இருக்கு, காட்டன் புடவை இருக்கு, எடுத்துட்டு வந்தா ஒரு நாளைக்கு ஒன்னா கட்டிக்கலாம் அப்படின்னு இந்த 1000 ரூபாய் செலவு பண்ற வரைக்கும் நாம முக்கு மூலமே சண்டை பிடிச்சிட்டு இருக்கோம். அந்த 1000 ரூபாய் செலவு தான் போகும். சேமிப்பு என்பது பெண்களால் நிறுத்த முடியாது. இது அவங்களுடைய மன இயல்பு. ஏனென்றால் பெண்களுக்கு ஆடையாபனத்தின் மீதும் பொன்னாபனத்தின் மீதும் ஆசை. அந்த ஆசையினால பொருளாதாரத்தை தக்க வைக்க இப்படி எல்லாம் இது முதியோர் வாக்கு. ஆனால் முதியோர் சொல்லும் முழுநெல்லி காயும் முன்னே கசக்கும் முன்னே இனிக்கும். மணி எருமைன்னு சொல்லுகிறார். நான் சொல்றது நீங்க கேட்டாலும் சொல்லுங்க. நீங்க அந்த கலைஞர் எடுத்து பேசிட்டு என்ன தெரியும் எல்லாமே அந்தத்தில் இருக்கிறவங்களாம் அப்படியானால் முதியோர் சொல்லும் முழுநெல்லி காயும் முன்னே கசக்கும். புரியுதா? புரியுதா நான் சொன்னது? முதியோர் சொல் முதுநெல்லி காய், இது ரெண்டும் ஆரம்பத்துல கசப்பா இருக்கும், ஆனா பின்னாடி தான் இனிக்கும். இன்னைக்கு நீ வேஷம் ஆடுற, உடம்பு வலிக்குதுன்னு சொல்லிட்டு காலையில 1 கோட்டை 2 கோட்டை தான் குடிக்க போறீங்க. வீட்டுக்கு போனாங்க தாத்தாவோ பொண்டாட்டியோ பிள்ளையோ மகனா திட்டுவாங்க. இப்போ விடிய வரைக்கும் கொரோனாக்கு போற கத்துறேன், பெருங்கடல்ல பிடிச்சிட்டு வரைய உடம்பு கட்டுடும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கோபம் தான் வரும். அப்ப கசப்பா தான் இருக்கும். ஒரு 50 வயசுக்கு மேல இதே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா நாடி நேரம் திறந்து போய் பின்னாடி அந்த வார்த்தையை என்ன பண்ணும்போது இப்ப சுகமா தெரியும். அதே போல ஒரு நெல்லிக்காய் நீங்க சோக்கிறீங்க, கடிக்கிறீங்க, சாப்பிடும்போது கசப்பாதான் தெரியும். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சமா தண்ணி குடிச்சு பாருங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா தொண்டை வயிறு இல்ல வயிறு வரைக்கும் நிற்கும். நெல்லிக்காய் யாரும் ஒருத்தவங்க தினந்தோறும் சாப்பிடுறீங்களோ உங்களுக்கு ஆயுள் பலம் 120 ஆண்டு காலங்கள். நெல்லிக்காய் சாப்பிட்டீங்கன்னா நீங்க என்ன காய் சாப்பிடுறீங்க? அரளிக்காய் தான் சாப்பிடுறீங்க. ஆனபடியினால் இதெல்லாம் முன்னோர்கள் வாக்கப்பா. சந்தோஷம். உனக்கு மனைவி இல்லாத காரணத்தினால், இந்த பாலகனுக்கு தாய் இல்லாத காரணத்தினால், எங்களுடைய தங்கைக்கு இதுவரைக்கும் கல்யாணமாகாத காரணத்தினால் இந்த புத்தூர்ல கூட நிறைய மாப்பிள்ளையை காட்டி பார்த்தோம். அந்த பொண்ணுக்கு எந்த மாப்பிள்ளையும் பிடிக்கல, விஜய பிடிக்கலன்னு சொல்லிடுச்சு. அதனால என் தங்கச்சியே அவங்ககிட்ட காமிக்கணும். என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கணும். ஏசகமாலாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன இந்த மாதிரி புல்லட் வாங்கி தர முடியுமா? இல்ல ஒரு 50 பவுன் போட முடியுமா? இல்ல ஆடிக்கார் வாங்கி கொடுங்க. நீங்க காட்டுல வளருங்க, உங்கள்ட்ட என்ன இருக்கு? அதை விட விலை உயர்ந்த யானை தந்தம், புலித்தோல், மான் தோல் இப்படியெல்லாம் சீதனமாக தருகிறோம். வைத்துக் கொண்டு நீ தங்கை சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு பையனை கூட்டிட்டு 3 பேருமா போங்கன்னு சொல்லுங்க. தங்கையை திருமணம் செய்வானா? நான் ஏகப்பட்ட நிமிடம் இருக்கிறேன். குருமணி தவறாமல் பஞ்சமாபாதத்தில் ஈடுபட மாட்டேன். சனிவார விரதம் செய்கிறேன். என் மனைவியை தவிர மற்ற அத்தனை பெண்களையும் தாயாகவும் தமக்கையாகவும் நான் பார்ப்பேனே தவிர அவன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சு, என் மனைவி இருக்கிறான், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஆரம்பிப்பான். சரியப்பா, நீ நியாயஸ்தான் தான், உனக்கு மரியாதை கொடுக்கும், நல்லா கொடுக்கும். சரியா? தங்கச்சி கல்யாணம் பண்ண மாட்டேன், கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றேன் இல்லையா? ஒரு பொண்ணா ஒரு முறை தான் நான் கல்யாணம் பண்ணோம், 2வது கல்யாணம் பண்ண மாட்டேன். உண்மையிலே நீ சத்தியம் வந்தான் மகிழ்ச்சி அடைக்கணும். சரியப்பா, நான் எங்களுக்கும் ஒரு பழக்கம் இருக்கு. இப்ப இந்த புத்தூருக்கு வந்துட்டோம்னா, இப்ப நம்ம இருந்தாலே வந்திருக்கோம், சாப்பாட்டுல ஏதாவது குறை வச்சிருக்கிறாங்களா? தேவையான படமாய சிறப்பான சாம்பார் ரசமோட சிறப்பா சாப்பாடு வயதார சாப்பிட்டு சந்தோஷமா தானே இருக்கு. அது ஊராருடைய ஏன்னா ஒரு ஊருக்கு போறோம், ஒரு விருந்தாளியா போறோம்னா உணவு பரிமாறுவது பழக்கம். அதே போல நீங்க 2 பேரும் இப்ப எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க, எங்க குடிசல்ல இருக்கிறீங்க. இவ்வளவு நேரம் அப்பா வரைக்கும் தண்ணி குடிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. நீயோ களைப்பட்டு இருக்கிறாய். இப்பொழுது மதிய வேலை உச்சி வேலை ஆகிவிட்டது, உணவருந்தும் வேலை. அந்த காரணத்தினால் நாங்கள் இப்பொழுது வேட்டைக்கு சென்றோம். ஆண் வேட்டை, புலி வேட்டை ஆடினோம். அது மட்டுமா 2 தம்பி போய் பனைமரத்திலையும் தென்னை மரத்திலையும் ஏறி
ஊனத்திற்கு பக்கத்துல இருந்து கல்லறைக்கு கொண்டு ஆமா, ஆமா. நிறைய கல் வச்சிருக்கோம். அது மட்டும் இல்ல. அதே போன்று நல்லா 3 கோட்டை 4 கோட்டை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். இந்த சாராயத்தையும் இந்த கல்லையும் மதுவையும் மாமிசத்தையும் சாப்பிட்டுட்டு இலைப்பாரிட்டு ஒவ்வொரு வட்டப்பாறையில நிழல் இருக்கு நல்லா தூங்கிட்டு நீங்க 2 பேருமே சந்தோஷமா ஓய்வு எடுத்துட்டு போங்க. உங்களை நாங்க எந்த குறையும் சொல்ல என் தங்கச்சி கூட கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படி என்று மது மாமிசத்தை அறந்து சொல்லுங்க. சரி செய்வானா? செய்ய மாட்டான். அதுக்கும் செய்யலனா செய்ய மாட்டேன். ஆமா. அப்படி என்றால் இந்த சனிக்கிழமை விரதம் இருக்கிறேன் அதனால தான் நான் இப்படிலாம் இருக்குன்னு சொல்றேன் இல்லையா? இந்த சனிக்கிழமை விரதத்தை இந்த விரதனுக்கு தஞ்சை நின்று ஒரு வார்த்தை சொல்லுவேன். விரதத்தை கொடுத்து நின்ற ஒரு வார்த்தை அந்த விரதத்தை கேளுங்க. பெறுவானா? கொடுக்க மாட்டாங்க. அதுவும் தரலனா தர மறுத்தானேயானால் ஆமா அடிவுடி என்று உதைத்து சின்னாபின்ன பிடித்து அவனுடைய மகனாகிய சாந்தசீலனை உங்களோடு வைத்துக் கொண்டு அவனை தனிமைப்படுத்துகிற மட்டும்